இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று அன்னையாம் திரு அவை புனித இசிதோர் என்பவரின் நினைவை கொண்டாடுகிறது. ஸ்பெயின் நாட்டின் கார்த்தாஜீனாவில் கிபி 560 பிறந்தார். இவரின் சகோதரர்கள் இருவர் ஆயராகவும் சகோதரி துறவியாகவும் இருந்தார்கள். இசிதோர் பன்மை புலமை பெற்றவராக அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கினார். ஐரோப்பிய தாக்கத்தால் மக்களின் ஆன்மீக சமூக வாழ்வு மாற்றத்திற்கு உள்ளாகியது. இச்சூழலில் மிக துணிவோடு பலவற்றை கேள்வி கேட்க மிக சிறந்த பணியாளராய் இருந்தார். பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் கருத்தூன்றி செயலாற்றினார். மக்களிடம் தன் நாட்டின் பெருமையையும் மண்ணின் மகத்துவத்தையும் பல வழிகளில் எடுத்துரைத்தார். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனைவரும் திறமை பெற்றவர்களாக வளர்வதற்கு அழைப்பு விடுத்தார். மொழி புலமை, மருத்துவம், சட்டம் சார்ந்த படிப்பு போன்றவற்றில் மாணாக்கர் சிறந்து விளங்க துணை புரிந்தார். இவர் எழுதிய பல நூல்கள் மேலை நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தன. எப்போதும் இறைவனோடு உடனிருப்பவர் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். ஜெபிக்கும்போது இறைவனோடு பேசுகிறோம், அவரோடு இரண்டர கலந்து விடுகிறோம் என்றார். அதேபோன்று திருவிவிலியத்தை தொடர்ந்து வாசிக்கின்ற போது வாழ்வுக்கு தேவையான பலவற்றை அறிந்து கொள்கிறோம் என்றார். ஜெபமே நம்மை மீட்டு பாதுகாக்கின்றது என்றார். இந்த புனிதரிடத்திலே விளங்கிய அந்த ஜெப உணர்வும் விவிலியத்தின் மீது இருந்த ஆர்வமும் நம்மிடத்தில் மிளிர அருள் வேண்டுவோம்.